نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته أجمعين وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله سبحانه في قرآنه الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் கிளையார்கள் கோத்திரத்தார்கள் கியாமத் வரையில் அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய மோமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக சமூகம் அளித்து வீற்றிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை எல்லா நிலைகளிலும் பயந்து அவன் செய்யும்படி ஏவிய ஏவல்களை எடுத்து முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை எல்லாம் அல்லாஹ் தவிர்ந்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிந்தவனாக இன்றைய ஹுத்பாவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அளித்திருக்கும் மிகப்பெரிய அருள், அவன் பொருந்திக் கொண்ட ஒரு சத்திய மார்க்கத்திலே இருக்க செய்திருக்கிறான். நானும் நீங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி காலங்களை 12 மாதங்களாக பிரித்து அதிலே சிறப்புக்குரிய மாதங்களாக கண்ணியத்துக்குரிய மாதங்களாக 4 மாதங்களை ஆக்கியிருக்கிறானோ, அதிலே நாங்கள் தொடராக வரக்கூடிய மாதத்தின் கடைசி மாதத்தின் ஆரம்ப பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாகிய உலக முஸ்லிம்களுக்கும் கடமையாக்கிய மேலான ஹஜ்ஜை வசதி படைத்தவர்கள் அந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை மேற்கொண்டு அரஃபாவிலிருந்து அவர்கள் மீண்டு முஸ்தலிஃபாவிலே தரித்து மினாவிலே இருக்கக்கூடிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முழு உலகத்திலிருந்தும் எல்லா மூளை முடுக்கில் இருந்தும் யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதியை கொடுத்தானோ அவர்கள் அனைத்து பேர்களும் அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் கௌரவிப்பதற்காக, முழு முஸ்லிம் உம்மாவையும் கௌரவிப்பதற்காக அவர்கள் கொண்டாடுவதற்கான 2 பெருநாட்களை இஸ்லாத்திலே ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, புனிதமான ரமலான் காலங்களிலே நோன்பை பிடித்து அந்த கடமைகளை நிறைவேற்றியதற்கு பிறகு கொண்டாடக்கூடிய ஈதுல் ஃபித்ர் பெருநாளாக இருக்கிறது. அடுத்ததாக புனிதமான பைத்துல்லாவுக்கு சென்று ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுடைய கடமைகளில் ஈடுபடக்கூடிய காலங்களில் வரக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது நாளிலே வரக்கூடிய ஈதுல் அத்ஹா பெருநாளாக இருக்கிறது. இந்த 2 பெருநாள்களை தவிர கொண்டாடுவதற்கு மிகச்சிறந்த வேறு எந்த நாட்களும் இஸ்லாத்திலே கிடையாது. வேறு எந்த நாட்களை பெருநாளாகவோ அல்லது வேறு கொண்டாட்டங்களாகவோ எடுத்துக்கொள்ள முடியாது. புனிதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் மதீனத்துல் முனவ்வராவை நோக்கி, அந்த நேரத்தில் யஸ்ரிப் என்ற பேரிலே அழைக்கப்பட்ட அல் மதீனத்துல் முனவ்வராவை நோக்கி வந்த பொழுது, ஹிஜ்ரத் மேற்கொண்ட பொழுது அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வருடத்திலே 2 நாட்களிலே ஒன்று கூடி பல விளையாட்டுக்களை விளையாடி கொண்டாடி சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு அந்த அருமை சஹாபாக்களுக்கு பார்த்து என்ன சொன்னார்கள் என்றால், உங்களுடைய இந்த 2 நீங்கள் கொண்டாடக்கூடிய இந்த 2 தினங்களுக்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 தினங்களை உங்களுக்கு பகரப்படுத்தி தந்திருக்கிறான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், அடுத்தது ஈதுல் அத்ஹாவாக இருக்கிறது.
இந்த இரண்டு பெருநாட்களிலேயும் அந்த ஈதுல் ஃபித்ரை விட மிகச் சிறந்த ஒரு தினம்தான் இந்த ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாள் தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஃபித்ரா, அந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளை எந்த அளவு நாங்கள் சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடினோமோ அதே போல இந்த புனிதமான ஈதுல் அல்ஹாவையும் கொண்டாடுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பெருநாளை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் முழு உலக மக்களுக்கும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு கண்ணியமான நாளாக இருக்கிறது. விசேஷமாக ரமலானிலே நோன்பை பிடித்து பெருநாள் கொண்டாடுவதை விட இது மிகச்சிறந்த ஒரு அமல் நிறைந்த கொண்டாடப்படக்கூடிய சந்தோஷமாக குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக ஈதுல் அல்ஹா இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தினத்தை கொண்டாடும்படி எப்படி மார்க்கத்திலே அனுமதித்திருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்களோ, அதற்கு மேலால் அதுக்கு அந்த வரையறைக்கு அப்பாற்பட்டு முஸ்லிம்களாகிய நாங்கள் யாரும் அந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு தயாராக கூடாது. ஏனென்றால் எந்த ஒரு வரையறை, எந்த ஒரு சந்தோஷமாக இருந்தாலும், ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலே வரக்கூடிய எந்த சந்தோஷமான சம்பவமாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம், ஒரு மோமின் அல்லாஹ் பொருந்தாத எதொன்றையும் அந்த நாட்களிலே செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கக்கூடிய அனைத்து கர்மங்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த விடயங்கள், அதை தவிர்த்து அல்லாஹ்வுடைய அதிருப்தி எவைகளிலே இருக்கிறதோ அவைகளிலே நம்முடைய முஸ்லிம்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக காண முடிகிறது. அன்பான சகோதரர்களே, அந்த திருநாளுடைய அந்த பெருநாளுடைய சில ஆதாபுகளை, ஒழுக்கங்களை, அதுக்காக வேண்டி ஆயத்தமாக கூடிய நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சில கர்மங்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக, ஜும்மா தொழுகைக்கு வரும் பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து விட்டு வர சொன்னார்கள். ஏன் அந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு சமூகம் அளிக்கக்கூடிய நேரத்திலே அதிகமாக மக்கள் ஒன்று சேரக்கூடிய நேரம், அந்த நேரத்திலே அடுத்தவனுக்கு என்னிலே இருந்து துருவாடைகள் அடித்துவிடக் கூடாது. விசேஷமாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது, அதாவது வெங்காயம் வெள்ளப்பூடு சாப்பிட்டவர்கள் பள்ளிவாசலுக்கு சமூகம் அளிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். காரணம், அதனுடைய துருவாடை அடுத்தவனுக்கு நோவினை விட்டக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த தொழுகைக்கு இமாம் ஜமாத்துக்கு சமூகம் அளிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அமரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் இது நோவினையாக இருக்கிறது. ஆதமுடைய மக்கள் எதன் மூலமாக நோவினை பெறுகிறார்களோ அதை கொண்டு மலக்குகளும் நோவினை உறுகிறார்கள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் அந்த பள்ளிவாசலுக்கு, இமாம் ஜமாத்துக்கு, ஜும்மாவுக்கு மக்கள் ஒன்று கூடக்கூடிய நேரத்திலே அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துகிறது. எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் மனிதன் தூய்மையாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் மனிதன் நாற்றமுடையவனாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய இஸ்லாம் விசேஷமாக இந்த ஜும்மா தினத்திலே குளிப்பை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறது. பெருநாளுடைய தினத்திலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் அவர்கள் குளித்துவிட்டு இந்த பெருநாள் தொழுகைக்காக வேண்டி சமூகம் அளிக்கிறார்கள். எனவே இந்த பெருநாள் தொழுகை கொண்டு சேரக்கூடிய நாங்கள் சுத்தமாக, தூய்மையாக, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளில் மிகச் சிறந்த எதுவாக இருக்கிறதோ அந்த சிறந்த ஆடை அணிந்தவர்களாக இந்த பெருநாள் தொழுகைக்கு நாங்கள் சமூக அளிக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனங்களை பூசி அதை மற்றவர்களுக்கு அசுத்தங்கள் இல்லாமல், அருவருப்பு ஏற்படாமல், வியர்வை நாற்றம் அடிக்காமல் நாங்கள் உடம்பிலே நல்ல சுத்தமான மனங்களை எல்லாம் நாங்கள் பூசி வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெண்களை பொறுத்தவரையிலே இந்த பெருநாள் என்பது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெருநாளுடைய தொழுகைகளையும் மைதானத்திலே தான் தொழுதிருக்கிறார்கள். எனவே ஆண்களும் பெண்களும், வயோதிபர்களும் பெண்களும், துப்புரவில்லாத பெண்கள் கூட இந்த பெருநாள் தொழுகையிலே கலந்து கொள்ளும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டினார்கள். அவர்கள் துப்புரவில்லாதவர்கள், அவர்கள் மாதாந்த ருது ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் அந்த தொழுகையிலே கலந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் பக்கத்தில் இருந்து அந்த வாதுகளை, உபதேசங்களை கேட்டு அவர்கள் பிரார்த்தனையிலே கலந்து கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் அந்த அளவுக்கு மக்களுடைய ஒற்றுமை, மக்கள் ஒன்று சேர்ந்து சுத்தமாக, சந்தோஷமாக தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக இன்னும் ஒன்றையும் நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். பெருநாள் தினம் வந்துவிட்டால் அந்த பெருநாளுடைய அந்த திடலுக்கு, மைதானத்துக்கு செல்லக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதையால் சென்றால் திரும்பி வரும் பொழுது வேறொரு பாதையால் வருவார்கள். இதற்கு பல காரணங்களை இமாம்கள் சொல்லி இருந்தாலும் இது நபி அவர்களுடைய ஒரு வழிமுறையாக, சுன்னாவாக இருக்கிறது. ஒரு காரணம் என்ன சொல்லுகிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்களை அதிகமாக சந்திக்க வேண்டி ஏற்படும். ஒரு பாதையால் சென்றால் அதிலே சந்திக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு சகோதரர்களுக்கு சலாம் சொல்லிக்கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள். அடுத்த பாதையால் வரும் பொழுதோ இந்த பாதையில் சந்திக்காதவர்களை இன்னும் சந்தித்து சலாம் சொல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. இது ஒரு கருத்து. இரண்டாவது, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மங்கள் சதகாக்கள் கொடுக்கக்கூடிய நேரத்திலே, அதாவது ஒரு பாதையால் சென்று அதிலே பல பேர்களை சந்தித்து சதகாக்கள் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் அவருக்கு ஏற்படும். எனவே அந்த வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். திரும்பி வரும் பொழுதும் வேறொரு பாதையால் மாறி வரும் பொழுதோ இந்த இப்படியான பாக்கியம் அந்த மனிதனுக்கு கிடைக்கிறது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த காரணம் கிடைத்ததோ இல்லையோ இந்த பாதையை மாற்றிச் செல்வது ஒரு நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அன்பானவர்களே, நாங்கள் சந்திக்கக்கூடிய இந்த பெருநாளுடைய திறமை இருக்கிறதே, இது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுல் அய்யாமி இன்தல்லாஹி யௌமுன் நஹர் தும்ம யௌமுல் கர், ரவாஹு அபூ தாவூத் வ அஹ்மத். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த நாள் இந்த துல்ஹஜ்ஜா மாதத்தின் யௌமுன் நஹர் என்று அழைக்கப்படக்கூடிய குர்பானி கொடுக்கப்படக்கூடிய அந்த 10வது நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த நாள் யௌமுல் கர், அதாவது 11வது தினமாக இருக்கிறது. எனவே அந்த பெருநாளுடைய தினத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையை பற்றி சிறப்பு சிறந்த நாள், கண்ணியமான நாள், அந்த நாளிலே சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகச்சிறந்த நாள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்த நாள், அதே நேரத்திலே சுவர்க்கத்திலே இருந்து சுவர்க்கத்தில் நுழைக்கப்பட்ட நாள், சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களோ, அதே போல இந்த பெருநாளுடைய துல்ஹஜ்ஜா பெருநாளுடைய 10வது நாள், துல்ஹஜ்ஜா மாதத்தின் 10வது நாள் மிகச்சிறந்த நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த 10வது நாள், அதை அடுத்து வரக்கூடிய 11, 12, 13ஆம் நாள் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்கிறோமே, இந்த 4 நாட்களிலும் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் பல இருக்கிறது. அதிலே ஒன்று, அதாவது மனிதன் அதிகமாக தக்பீர் சொல்வது. யௌமுன் நஹரிலே சஹாபாக்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு தக்பீரை சத்தத்தை உயர்த்துவார்கள். அந்த சத்தம் காதுகளை யாருடைய காதுகளை எட்டுகிறதோ அவர்களும் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பாதையில் எல்லாம் பஜார்கள் எல்லாம் தக்பீரை உரத்து சொல்லிக் கொண்டு போவார்கள். அதை கேட்டவர்கள் அதை ஞாபகத்து அவருடைய காதலை எத்தியவுடன் அவர்களும் தக்பீர் சொல்வார்கள். மினாவிலே கூடாரங்களுக்கு இடையிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தக்பீரை உரத்து சொல்லிக் கொண்டு போவார்கள். அதை கேட்ட மக்களும் அப்படியே தக்பீர் சொல்வார்கள். மினா அப்படியே குலுங்கும். அதனுடைய சத்தத்தின் காரணமாக, தக்பீர் முழக்கத்தின் காரணமாக மினா அப்படி குலுங்கி நிற்கும் என்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே இந்த தக்பீர் ஒரு சுன்னாவாக இருக்கிறது. இந்த தக்பீருடைய மகிமை எப்படி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழிப்படுத்தியதற்காக, உங்களுக்கு நேர்வழியை காட்டியதற்காக, உங்களுக்கு இஸ்லாத்தை தந்ததற்காக, உங்களுக்கு ஈமானை தந்ததற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நீங்கள் பெரிதுபடுத்தி தக்பீர் சொல்லுங்கள். தக்பீர் அதற்காகத்தான் தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை பெரிதுபடுத்தி அதனுடைய கருத்தை புரிந்து அறிந்து நாங்கள் சொல்ல வேண்டும். அன்பான சோர்களே, இந்த தக்பீர் அதே மாதிரி ஐயாமு தஷ்ரீக்குகளையும் பின்வரக்கூடிய நாட்களிலும் இந்த தக்பீரை அதிகமாக நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏனைய திக்ருகள் ஔராதுகள் செல்வது போல அந்த தக்பீரை சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு சுன்னாவுக்கு மாற்றமாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பள்ளிவாசல்களிலே சலாம் கொடுத்தவுடனே மட்டும் இமாம் உரத்து சொல்ல மௌம்கள் அதை கேட்டு அவர்கள் எல்லோரும் அப்படியே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு வழிமுறை அல்ல. ஒவ்வொருவர்களும் தனிப்பட்ட முறையிலே இந்த திக்ருகள் ஔராதுகள் செய்ய பழக்கப்பட்டது போல இந்த தக்பீரும் சொல்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெருநாளுடைய தினத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை அணிவார்கள் என்றால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடையில் நல்ல அழகானதை சிறந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக பெருநாள் தொழுகைக்கு அந்த திடலுக்கு மைதானத்துக்கு சமூகம் அளிக்கக்கூடிய நேரத்திலே எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகம் அளிப்பார்கள் என்றால், அந்த ரமலான் மாதத்தை முடித்துக் கொண்டு ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் தினமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்பட ஈச்சம்பழங்களை சாப்பிட்டு விட்டு பெருநாள் தொழுகைக்கு வருவார்கள். அதே நேரத்திலே ஹஜ்ஜு பெருநாளாக இருந்தால் எதுவும் சாப்பிடாமல் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக சமூகம் அளித்து தொழுகை முடித்து குத்பா முடிந்து அந்த உலஹையாவை அறுத்து அதனுடைய பிராணியின் மாமிசத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஷிக்க கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ரில் இருந்து ஃபஜ்ர் உதயமாகிலிருந்து நோம்பாளியை போல வந்து சமூகம் அளித்து தொழுகை
தொழுகையை முடித்து ஹுத்பா முடித்து உலுஹியாவை அந்த இடத்தில் அறுத்து அதிலிருந்து புஷிக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் இதில் பலவிதமான முன்மாதிரிகள் நமக்கு இருக்கிறது. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற எதுவும் சாப்பிடாமல் தொழ வருவது. அந்த தொழுத மைதானத்திலேயே அன்றைய தினத்திலேயே உலுஹியாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்திருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் இந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாள் உலுஹியா கொடுக்கப்படக்கூடிய யௌமுன் நஹருடைய துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது நாள் பெருநாளை தொழுவித்து விட்டு பார்த்தார்கள். ஒருவர் ஒரு பிராணி அறுத்து போட்டிருக்கிறார். இது எது என்று கேட்டதுக்கு உலுஹியா, என்னுடைய உலுஹியா என்று சொன்னார். தொழமுந்தி அறுக்கப்பட்ட பிராணி, அது சாதாரணமாக அறுக்கப்பட்ட மாமிசமே அல்லாமல் உலுஹியாவாக இருப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்களும் அந்த பெருநாள் தொழுகைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நோன்பாளிகளை போன்று எதுவும் தின்னாமல் உண்ணாமல் குடிக்காமல் பருகாமல் நாங்கள் அந்த தொழுகைக்கு சமூகம் அளித்து தொழுது முடிந்த பிறகு அந்த சுன்னாவை, நபி அவர்களுடைய சுன்னாவை அமல்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இதற்கு இன்னும் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. நம்முடைய ஊர்களிலே பல காலங்களில் இருந்து முன்னைய காலங்களிலே ஒவ்வொரு பள்ளிவாசலும் தொழுவிக்கக்கூடிய நேரங்களை நாங்கள் அவதானித்து பார்ப்போம். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக பெருநாள் தொழுதுவிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்திலே காலை 10 மணி ஆகிவிடுகிறது. பள்ளிவாசலிலே 8:30 மணிக்கு பெண்களுக்கு, 9:30 மணிக்கு ஆண்களுக்கு, இப்படியெல்லாம் தொழுகைகள் பிற்படுத்தப்பட்ட காட்சியை நாங்கள் காண முடிகிறது. ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பெருநாள் தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் என்றால், கான யுஅখিরு ஸலாத் ஈதுல் ஃபித்ரி வ யுஅஜ்ஜிலுல் அத்ஹா. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தொழுகையை சூரியன் உதித்திலிருந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி தொழுவிப்பார்கள். ஆனால் ஹஜ் பெருநாளை அந்த நோன்பு பெருநாள் தொழுவித்ததை விட அவசரமாக முற்படுத்தி தொழுவார்கள். எனவே இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், அந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளைக்கு பல ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு விட்டு வந்த நபி அவர்கள் ஒரு அளவுக்கு கொஞ்சம் பிற்படுத்தினார்கள். அதைவிட முற்படுத்தி நோம்பாளி போல வந்த அந்த ஹஜ் பெருநாளை தொழுவித்த நபி அவர்கள் அதைவிட முற்படுத்தி தொழுவித்தார்கள். எனவே அந்த வளக்கூடிய தொழுகையாளிகளுக்கும் இன்று பல நோய்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் இது இலகுவாக அமையும். எனவே தொழுவிக்கக்கூடிய நேரங்களும் அவசரப்படுத்தப்பட வேண்டும். இன்று மக்கள் மத்தியிலே வழக்கத்துக்கு வந்துவிட்டது. 6:30 மணி, 6:45 மணி, 7 மணிக்கெல்லாம் தொழுவிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு மக்கள் பார்க்கிறார்கள், நேர காலத்தோடு போய் அங்கெல்லாம் தொழுது விட்டு விடுகிறார்கள், மைதானங்களிலே தொழுது விட்டு வருகிறார்கள். எனவே நாங்களும் எங்களுடைய பள்ளியிலே அவசரப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுதுதான் அவர்களுடைய சிந்தனை அவர்கள் கிளம்பி இருக்கிறது, அவருடைய சிந்தனைக்கு பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது அவர்களும் உட்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இது ஒரு நபி வழியாக இருக்கிறது. முடியுமான அளவு நாங்கள் அந்த தொழுகையை நேர காலத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. ஷஹீதுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து யௌமுல் ஈத், பெருநாள் தொழுகைக்காக பெருநாள் தினத்திலே நபி அவர்களோடு நான் சமூகம் அளித்தேன். ஃபபதஅ பிஸ்ஸலா, வந்தவுடனே ஜும்மாவு நாளிலே எப்படி செய்கிறோம் என்றால், தொழுகைக்கு முன்பதாக ஹுத்பா ஓதப்படுகிறது. ஆனால் அந்த பெருநாளுடைய 2 பெருநாளுடைய தினங்களிலும் முதலாவதாக தொழுவிக்கப்பட வேண்டும். தொழுவித்ததுக்கு பிறகுதான் ஹுத்பா ஓதப்பட வேண்டும். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்களோடு பெருநாள் தினத்திலே தொழுகைக்கு நான் சமூகம் அளித்தேன். நபி அவர்கள் தொழுகையை கொண்டுதான் ஆரம்பித்தார்கள். கபுலல் ஹுத்பதி பிலா அதானின் வலா இகாமத்தின், அந்த பெருநாள் தொழுகைக்கு அதான் சொல்லப்படவும் கூடாது, இகாமத்து சொல்லப்படவும் கூடாது. வந்தவுடனே நபி அவர்கள் பெருநாள் தொழுகையை தொழுவித்தார்கள். அதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சும்ம காம முத்தவக்கன அலா பிலால் இப்னு ரபா ரலியல்லாஹு அவர்களுடைய தோளை பிடித்தவர்களாக எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள், மக்களுக்கு நல்ல பல விடயங்களை தூண்டினார்கள், அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள், அவர்களிடத்தில் விடுபட வேண்டிய விஷயங்களை அவர்கள் தடுத்தார்கள். அதுக்கு பிறகு நபி அவர்கள் அப்படியே சுற்றி பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அவர்களுக்கு வேறாக உபதேசம் செய்தார்கள். அந்த காலங்களில் இந்த ஒளிபெருக்கிகள் இருக்கவில்லை, சத்தங்கள் போய் சேராத ஒரு நிலை இருந்தது. எனவே பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு உபதேசத்தை முடித்துவிட்டு போய் பெண்களுக்கு உபதேசம் செய்தார்கள். எனவே இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை இருந்தது. அந்த பெண்களுடைய பயானிலும் அவர்களுக்கு செய்யப்பட்ட உபதேசங்களிலும் நல்ல பல விஷயங்களை நபி அவர்கள் ஏவினார்கள், அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை புரிந்தார்கள், இப்படி எல்லாம் செய்தார்கள். அடுத்ததாக நம்முடைய ஊரில் இன்னொரு வழக்கம் இருக்கிறது. பெருநாளுடைய 2 பெருநாளுடைய ஹுத்பாவையும் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி தெரியுமா ஆரம்பிப்பார்கள்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹுத்பாவை ஆரம்பித்தார்கள் என்பதை பற்றி சஹாபாக்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், எந்த ஹுத்பாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தாலும் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஸலவாத்தை கொண்டுதான் ஆரம்பித்திருக்கிறார்கள்.
அல்ஹம்து சொன்னார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், அதுக்கு பிறகு ஸலவாத்து சொன்னார்கள். ஆனால் 2 பெருநாள் தொழுகைக்கும் மட்டும், அதாவது தக்பீர் முழக்கம், தக்பீர் சொல்வது சுன்னத் என்ற காரணத்தினால் குத்பாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீரை கொண்டு ஆரம்பித்ததை நாங்கள் எங்குமே காண முடியாது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த பெருநாளுடைய குத்பாவும் ஹம்து ஸலவாத்தை கொண்டுதான் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, இந்த பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் ஒவ்வொருவர்களும், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக் கொள்வது, இப்படித்தான் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று எங்களுடைய ஹதீஸிலே நாங்கள் காண முடியாது, குர்ஆனிலும் காண முடியாது. ஆனால் எங்களுடைய பண்பாடுகள், வேற ஏதாவது ஒரு வீட்டிலே ஒரு சந்தோஷமான செய்தி நடந்தால் அவருக்காக பிரார்த்திக்கிறோம், அவருக்கு ஏதாவது கவலையான ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் அவருக்கு ஆறுதல் சொல்கிறோம். இத மாதிரி நல்ல பண்பாடுகள், நல்ல குணங்களிலே, மூமின்களுடைய நல்ல பண்பாடுகளிலே உள்ளதுதான் அவனுக்கு ஏதாவது நல்ல கர்மங்களை கொண்டு துஆ செய்வது. அல்லாஹ் உங்களுடைய அமலை ஏற்றுக்கொள்வானாக, எங்களுடைய அமலை ஏற்றுக்கொள்வானாக என்றோ ஏதாவது ஒன்றை சொல்லி ஒரு மனிதனுக்கு வாழ்த்து சொல்வது, சலாம் சொல்லிக் கொள்வது, அவர் சந்தோஷனை கைதாக கொடுத்துக் கொள்வது, இது அதிலே மார்க்கத்திலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், மனிதனுடைய நல்ல பண்பாடுகளிலே உள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது, அந்த யௌமுன் நஹர் என்ற அந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலே மிகச்சிறந்த அமல், அன்று பல நாட்களாக இந்த இடத்திலே ஆர்வமூட்டப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த உல்ஹையாவுடைய கர்மமாக இருக்கிறது. இந்த உல்ஹையாவுக்காக வேண்டி தயாரானவர்கள், ஹஜ்ஜுடைய துல்ஹிஜ்ஜா மாதத்தின் தலைப்பிறை வந்துவிட்டால் அன்றிலிருந்து உங்களுடைய நகங்களை களைய வேண்டாம், முடிகளை களைய வேண்டாம், இது ஒரு நபிவழி என்றெல்லாம் எங்களுக்கு ஆசையூட்டப்பட்ட ஒரு முக்கியமான அமல். எனவே நான் என்னுடைய முடிகளை களைந்திருக்கிறேன், என்னுடைய நகங்களை வெட்டியிருக்கிறேன், எனக்கு இப்பொழுது வசதி வந்து விட்டது, எனவே எனக்கு உல்ஹையா கொடுக்க முடியாது என்று யாரும் முடிவுக்கு வந்து முடியாது. நாளைக்கு அந்த பெருநாள் தொழுகைக்கு சமூகம் அளித்த நீங்கள் அங்கே அந்த இடத்து உங்களுக்கு வசதி கிடைத்து, அல்லது ஐயாமு தஷ்ரீக் முடிய முன்பதாக உங்களுக்கு அந்த வசதிகள் ஏற்பட்டு நீங்கள் கொடுக்க நாடினாலும் அதிலே நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம், அந்த சுன்னத்தான கர்மத்தை செய்து கொள்ளலாம். எனவே இது மிக முக்கியமான ஒரு அமல் என்பதை இப்னு மாஜா, திர்மிதி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் நமக்கு அறிவுறுத்துகிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அமில இப்னு ஆதம யௌமன் நஹரி அமலன் அஹப்பு இலல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல மின் இராகத்தி தமின். அதாவது யௌமுன் நஹர் என்ற அந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமான அமல் இரத்தத்தை ஓட்டுவதை விட மிகச்சிறந்த ஒரு அமல் கிடையாது. எனவே இந்த உல்ஹையா என்பது மிகச்சிறந்த ஒரு அமல். எனக்கு முடியுமாக இருந்தால் முன்னைய காலங்களிலே இருந்த பல 15-20 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமையை விட இப்பொழுது ஒரு முன்னேற்றத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். முந்தி ஒரு மாட்டை வாங்கி கொடுத்த வசதியுள்ளவர்கள் மட்டும்தான் உருளை கொடுப்பார்கள். இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இதனுடைய தெளிவும் இதனுடைய ஆசையும் அதிகரித்ததின் காரணமாக சாதாரணமாக ஒரு 6000 ரூபாய் உள்ளவனும் உல்ஹியாவிலே 1/7 பங்காக சேர்ந்து கொள்ள முடிகிறது என்றால் அப்படியான ஒரு நிலைமை. இன்று வரைக்கும் இன்னும் சில மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உல்ஹியாவிலே ஆடு கொடுக்க முடியாது, மாடு மட்டும்தான் கொடுக்க வேண்டும், 7 பேர் சேர்ந்து மாடு மட்டும்தான் கொடுக்க வேண்டும், தனியாக ஒருவருக்கு ஆடு கொடுக்க முடியுமா என்று இன்று வரைக்கும் ஆச்சரியமாக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்றால் அந்த ஒரு சுன்னா அறிமுகம் மக்களுக்கு செய்யப்படவில்லை. மார்க்கத்தினுடைய தெளிவு இதுவரையும் கிடைக்காத காரணமாக மக்கள் இதுவரையும் இன்னும் பின்தங்கி இருக்கக்கூடிய சில ஒரு நிலைமைகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, என்னுடைய வசதிக்கு ஏற்ப நான் தனியாக ஒரு ஆடு குடிக்க முடியுமானால் அது மிக ஏற்றமானது. காரணம், தனி ஒரு உயிர், ஒரு இரத்தம் ஓட்டப்படுகிறது. ஒரு மாட்டிலே 7 பேர் சேர்ந்து கொடுக்க முடியுமா? அதிலாவது நான் ஒரு 6000 ரூபாவை கொடுத்து பங்கு சேர்ந்து கொள்ள முடியுமானால் அதுக்குரிய அந்த சந்தர்ப்பம் பாக்கியத்தை என்னை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாங்கள் அதிலே பின்வாங்கி விடக் கூடாது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், வ இன்னஹா லா தஅதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வ அத்லாஃபிஹா வ அஷ்ஆரிஹா. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அறுக்கப்பட்ட பிராணியுடைய கொம்பு, அதிலே மேலில் இருந்த மயிர்கள், உரோமங்கள், அதே மாதிரி காலில் இருந்த குளம்புகள், அதிலே நகங்கள், இவை எல்லாம் கொண்டு வரப்படும். நாளை மறுமை இந்த மனிதனுடைய நன்மையில் போட்டு நெருக்கப்படும். வ இன்ன தம லயகஉ மினல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல பிமகானின் قبل ان يقع على الارض فطيبوا بها نفسا. நீங்கள் அறுக்கப்பட்ட அந்த பிராணியுடைய இரத்தம் நிலத்திலே விழ முன்பதாக அது அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை பெற்று விடுகிறது. எனவே ஃபதீபு பிஹா நஃப்ஸா, நீங்கள் மனம் வந்து சந்தோஷமாக இந்த குர்பானியை கொடுங்கள். பெருமைக்காக மற்றவனிடத்தை பேரெடுக்க வேண்டும் என்று கொடுக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பிரச்சனை. ஏன்? அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடியவன் சந்தோஷமாக நான் இந்த கடமை நிறைவேற்றுகிறேன், ஏதோ கஷ்டமே, பல வருடங்கள் கொடுத்து வந்தேன், இந்த வருடம் கொடுக்காவிட்டால் மக்கள் என்னை ஏதோ ஒரு விதமாக பார்ப்பார்கள் என்ற எண்ணத்தில் ஒரு மனிதன் கொடுப்பானாக இருந்தால், நீ இதுவரைக்கும் கொடுத்தது மக்களை திருப்திப்படுத்த
திருப்திப்படுத்துவதற்காக அல்லாமல் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக கொடுக்கவில்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு வசதி இருக்குமானால் அந்த சுன்னாவிலே யாரும் பின்தங்கிவிடக் கூடாது. இதே மாதிரி இப்னு மாஜா திர்மிதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். சஹாபாக்கள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை கேட்டார்கள், மா ஹாதிஹில் அதாஹி யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி குர்பானி கொடுக்கும்படி ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பலியிடும்படி சொல்லுகிறீர்களே, இது எதற்காக என்று கேட்டார்கள். ஏன் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய வழிமுறை என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அனித்தபி மில்லத இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவீராக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் அனைத்துமே 199% எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது காண்பிக்கப்பட்டது, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் முன்மாதிரியாக இருக்கக்கூடியதை நாங்கள் காண முடிகிறது. எனவே அன்பானவர்களே, இதுவும் அதிலே ஒன்றுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மூலமாக எமக்கு என்னுடைய உம்மத்துக்கு சுன்னாவாக பிரகடனம் செய்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை கேட்டார்கள், காலு மாலனா மின்ஹா, மாலனா மின்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த உலஹையா கொடுத்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு உரோமத்துக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்றார்கள். ஒரு மாட்டிலேயோ ஆட்டிலேயோ ஒட்டகத்திலேயோ எத்தனை உரோமங்கள் உடம்பில் இருக்க போகிறது, அத்தனை உரோமங்களுக்கு பகரமாக அவனுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்றால் அது லட்சமாக இருக்கலாம், பல லட்சங்களை தாண்டலாம். எனவே அன்பானவர்களே, அந்த அளவுக்கு அந்த குர்பானி கொடுத்தவனுக்கு நன்மை கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது காலு ஃபஸ்ஸூஃபு யா ரசூலல்லாஹ், அதே மாதிரி செம்மறி ஆட்டில் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகளுக்கும் என்னென்று கேட்டதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் மினஸ் ஸூஃபி ஹஸனா, அந்த கம்பளி அந்த செம்மறி ஆட்டில் உடம்பில் இருக்கக்கூடிய இருக்கிறது, அதில் இருக்கக்கூடியதுக்கும் ஒன்றுக்கு பகரமாக ஒரு நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் இது எவ்வளவு ஒரு முக்கியமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எதற்காக இந்த உலஹையாவை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், இதனுடைய ஹிக்மத்துகள் என்ன என்று நாங்கள் சிந்திக்கும் பொழுது, முதலாவதாக அந்த அத்தகர்ருபு இலல்லாஹி தஆலா மின் ஃபீஹா பிஹா, இந்த உலஹையாவின் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உலஹையா கொடுக்கக்கூடியவன் பெற்றுக் கொள்கிறான், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகிறான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறான். இதுதான் முதலாவது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வுக்காக தொழுது குர்பானை கொடு அரு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்தை சொல்லும் பொழுது சூரத் அன்ஆம் 162வது வசனத்தில் என்ன சொல்லுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுவீராக, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆலத்தார்களை படைத்து ரட்சிக்கக்கூடிய நாயன் இருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்காகத்தான் என்னுடைய தொழுகை, அந்த அல்லாஹ்வுக்காகத்தான் என்னுடைய குர்பானி, அந்த அல்லாஹ்வுக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன், அந்த அல்லாஹ்வுக்காகத்தான் நான் மரணிக்கிறேன் என்று நபியே நீ சொல்லுவீராக என்று அல்லாஹ் குர்ஆனிலே நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் என்றால் இது எந்த அளவுக்கு ஒரு தூய்மையான எண்ணம், இஹ்லாஸ் மனிதத்திலே வர வேண்டி இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக இஹ்யா சுன்னத்துல் முவஹ்ஹிதீன் இப்ராஹிம் அல் ஹலீல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சுன்னாவை வழிமுறையை அமுல்படுத்துவதாக அமைந்து விடுகிறது. அடுத்ததாக மூன்றாவது இதிலே வைத்திருப்ப இந்த உலஹையாவின் இதிலே இருக்கக்கூடிய அந்த நுணுக்கம் அல்லாஹ் எதற்காக கடமையாக்கி இருக்கிறான், மூணாவது காரணத்தையும் இந்த ஸலஃபு ஸாலிஹீன் இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னது, அத்தௌசியத்து அலல் அயால் யௌமுல் ஈத், அந்த பெருநாளுடைய தினத்திலே குடும்பங்களுக்கு தாராளமாக உண்டு சந்தோஷத்தை ஊட்டுவது, அவர்களுக்கு தாராளமாக செலவழிப்பது. ஏன், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம் முஸ்லிமிலே. நபி அவர்கள் சொன்னார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ் வ தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபத்தின் வ தீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீனின் வ தீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக் அலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தினார் இருக்கிறதே, அந்த ஒரு தினாரை நீ அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்துக்காக வேண்டி செலவழிக்கிறாய், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய செலவுக்காக நீ ₹1 செலவழிக்கிறாய். இன்னொரு தீனார் இருக்கிறது, அந்த தீனாரை ஒரு அடிமை உரிமை பெறுவதற்காக வேண்டி உதவி கோருகிறான், ஒரு தீனாரை கொடுக்கிறாய். இன்னும் ஒரு தீனார் இருக்கிறது, அந்த தீனாரை நீ ஒரு மிஸ்கீனுக்கு சதகாவாக கொடுக்கிறாய். இன்னும் ஒரு தீனார் இருக்கிறது, உன்னுடைய மனைவிக்கோ பிள்ளை குட்டிகளுக்கோ நீ செலவுக்காக கொடுக்கிறாய். இந்த 4 தீனார்களிலும் நீ உன்னுடைய மனைவி பிள்ளை குட்டிகளுக்கு செலவழித்த அந்த ஒரு தீனார் தான் அல்லாஹ்விடத்தில் மிக மேலானது. அன்பானவர்களே, இன்று சில பெற்றோர்களுக்கு என்னுடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகளுக்கு கொடுப்பதென்றால் ஒரு பெரிய சிரமம் போல தெரிவிடுகிறது. ஏதோ நான் எடுத்து
விட்டேன், பாரம் எடுத்து விட்டேன், எனவே நான் இதை செலவழித்துத்தான் ஆக வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு மனிதர்கள் செலவழிக்கிறார்கள். நீ உன்னுடைய ஒரு கவலத்தை உணவை எடுத்து உன்னுடைய மனைவியுடைய வாயிலே ஊற்றுவதும் சதகா என்று சொன்ன மார்க்கம் நம்முடைய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய மனைவி மக்களுக்காக நாங்கள் செலவழிப்பது அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தது. எனவே இந்த உதுஹியாவின் மூலம் இந்த வேலை நடைபெறுகிறது. அடுத்ததாக நாலாவதாக இஷாஅத்துல் ஃபர்ஹத்தி பைனல் ஃபுகரா வல் மசாகின், அதாவது ஃபுகராக்கள், மிஸ்கீன்கள், கஷ்டவாளிகள், கஷ்டத்தோடு வாழக்கூடியவர்கள், பல நாட்கள் மாமிசங்களை ருசிக்காத அந்த நாவுகளுக்கு நீங்கள் இந்த உதுஹியாக்கள் மூலம் அவர்களுக்கு உணவளிக்க ருசியூட்ட போகிறீர்கள், அவர்களுக்கு உள்ளத்திலே சந்தோஷத்தை ஊட்ட போகிறீர்கள். சந்தோஷம் ஏற்படுகிறது. சந்தோஷமாக இரண்டு கைகளினாலும் பாரம் எடுக்கக்கூடிய சில கஷ்டமான நெருக்கடியான குடும்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். இதிலும் விசேஷமாக எந்த பகுதிகளுக்கு, எந்த மக்களுக்கு இந்த உதுஹியாக்கள் போய் சேரவில்லையோ அந்த பகுதிகள் விசேஷமாக தேடிக் கொடுக்கப்பட வேண்டிய பகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஐந்தாவதாக ஷுக்ரான் லில்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த உதுஹியாவை கொடுக்கிறோம். அதற்குரிய வசதியை தந்த அல்லாஹ் இந்த ஆடு மாடு ஒட்டகைகளை அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? உலகத்தில் உள்ள அனைத்தையுமே ஏ மனித சமூகமே உங்களுக்காகத்தான் இவைகளை படைத்திருக்கிறேன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆடு மாடு ஒட்டகங்களை உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று படைத்த ரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நாங்கள் இந்த குர்பானியை கொடுக்கிறோம், உதுஹியாவை கொடுக்கிறோம் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லுகிறான்? ஃபகுலு மின்ஹா, அதிலிருந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்கள். வஅதிமுல் கானிஅ வல் முஅத்தர்ர, அதாவது வீடுகளில் இருந்து கொண்டு தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தி யாசகம் கேட்டு வீடு வீடாக போகாமல் தன்னுடைய வீட்டிலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கும் நீங்கள் தேடி போய் கொடுங்கள். வல் முஅத்தர்ர, கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் நீங்கள் இதிலிருந்து கொடுங்கள். கதாலிக சஹர்னாஹா லகும் லஅல்லகும் தஷ்குரூன், இந்த ஆடு மாடு ஒட்டகங்களை உங்களுக்கு நாங்கள் எதற்காக வசப்படுத்தி தந்திருக்கிறோம் என்றால் லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் படைத்த ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஷுக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இவைகளை வசப்படுத்தி தந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான். சூரத் ஹஜ்ஜின் 36வது வசனத்திலே எப்படி சொல்கிறான்? லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் அறுக்கக்கூடிய அறுத்த பிராணிகளுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை போய் சேர்வதில்லை, அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய அந்த உள்ளச்சமும் தக்வாவும் தான் அல்லாஹ்வை போய் சேரப்போகிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்கிறான். கதாலிக சஹரஹா லகும் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், இவைகளை அல்லாஹ் எதற்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான்? அல்லாஹ் தஆலா இவைகளை வசப்படுத்தி தந்திருக்கிறான். லிதுகப்பிருல்லாஹ், நீங்கள் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் நேர் வழியை காட்டியதற்காக அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் முழங்குங்கள், அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வை உயர்த்துப்படுத்துங்கள், தக்பீரை மொழியுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், வபஷ்ஷிரில் முஹ்ஸினீன், இப்படியான நல்லவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் என்றால், எனவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் இந்த அமலை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தையும் இந்த மேலான எதிர்வரக்கூடிய பெருநாளை மிக சந்தோஷமாக குடும்பத்தோடு நமது ஊரிலேயும் நாட்டிலேயும் சந்தோஷமாக முஸ்லிம்களும் அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு வல்லவன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இவைகளை வசப்படுத்தி தந்திருக்கிறான். நாங்கள் அறுக்கக்கூடிய அடுத்து பலியிடக்கூடிய பிராணிகள் அது ஒரு இபாதத்தாக வணக்கமாக இஸ்லாம் அறிமுகம் செய்கிறது. இதை அறுத்து நீங்கள் நன்மை பெறுங்கள், அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கிறது. இபாதத்து வணக்கம் வழிபாடு என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்திலே வேற நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டுடைய நிலை பொறுத்தவரையில் இந்த குர்பானி செய்வதை அறுப்பதை ஒரு பாவம் என்று கருதக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகம் வெளியில் இருக்கிறது. இதை நாங்கள் வணக்கமாக செய்கிறோம். ஆனால் அவர்கள் இதை மிருகவதை என்றோ அல்லது பெரிய பாவப்பட்ட வேலை என்றோ அந்த பெரும்பான்மை சமூகம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஊரிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நானும் நீங்களும் முழு உலகத்து முஸ்லிம்களும் விசேஷமாக நம் நாட்டு முஸ்லிம்கள் இதிலே மிக கவனமாக நாங்கள் செயல்பட வேண்டும். நம்முடைய அரசாங்கம் என்ன சட்டங்கள் போட்டிருக்கிறதோ அவைகளுக்கு முழுமையாக அடிபணிந்து அதுக்கு மாறு செய்யாமல், அதுக்கு துரோகம் செய்யாமல், அநீதி செய்யாமல் நாங்கள் அவைகளை செய்து நாங்கள் மதித்து நடப்போமாக இருந்தால் பின்வரக்கூடிய எதிர்காலத்து சமூகத்துக்கும் அது மிக இலகுவாக அமையும் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அன்பர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை, நீ ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறையை அல்லாஹ் தஆலா கற்பித்திருக்கிறான். ஒவ்வொன்றும் இப்படித்தான் நிறைவேற்றப்பட வேண்டும், இப்படித்தான் இதை செய்ய வேண்டும், இப்படித்தான் இதை அமல்படுத்த வேண்டும், இப்படித்தான் இதை செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறையை அமைத்திருக்கிறான், கற்பித்திருக்கிறான். எனவே ஃபைதா கதல்தும் ஃபஅஹ்சினுல் கித்லா, நீங்கள் கொலை செய்தால் முறையாக கொலை செய்யுங்கள். அங்கே கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன் அவனுக்கு கொலை தீர்ப்பு வந்துவிட்டால் அவனை கையை வெட்டி காலை வெட்டி மூக்கை அறுத்தெல்லாம் அவனுக்கு சித்திரவதை செய்ய முடியாது. ஒரு வெட்டு 2 துண்டாக மாற கொலை செய்து விட வேண்டும். அவனுக்கு வதை கொடுப்பதற்கு அல்லது கஷ்டம் கொடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், வைதா தபஹதும் ஃபஅஹ்சினு திபஹா, நீங்கள் ஒரு பிராணியை அறுத்தால் அதை முறையாக அறுங்கள், எப்படி சொல்லி இருக்கிறதோ அப்படி அறுங்கள். குறிப்பாக சொன்னார்கள், வல்யுஹித்த அஹதகும் ஷஃப்ரதஹு, உங்களுடைய ஒரு கத்தியை கூர்மையாக்கி கொள்ளட்டும். மொட்டை கத்தியினால், அறுபடாத கத்தியினால் நீங்கள் அறுக்க அந்த மிருகம் வதைப்பட கஷ்டப்பட நேரிடும். எனவே நீங்கள் கத்தியை முறையாக தீட்டிக் கொள்ளுங்கள். வல்யுரிஹ் தபீஹதஹு, அறுக்கப்பட்ட பிராணியை ராஹத்தாக்கி வையுங்கள், அமைதியாக ரூஹ் செல்வதற்கு விடுங்கள், அவசரப்படாதீர்கள், கஷ்டப்படுத்தாதீர்கள் என்றெல்லாம் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அன்பானவர்களே, இதுக்கு மாற்றமாக மிருக வதை என்று பேசக்கூடியவர்கள் மனிதாபிமானத்தை பேணாமல் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மனித உரிமைகளை மீறி நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சென்ற ரமலானிலே அந்த ஈதுல் ஃபித்ர் கொண்டாடக்கூடிய நேரத்திலே நம்முடைய இதே இரத்தம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள், ஈமானிய சகோதரர்கள் யன்மாரிலே, அந்த பர்மாவிலே எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது, எத்தனை உயிர்கள் ஓட்டப்பட்டது, எத்தனை பெண்கள் அவர்கள் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டார்கள். எவ்வளவு மக்கள் அங்கே வீடு இல்லாமல் அந்த ஊரில் இருக்க முடியாமல் தங்க முடியாமல் கஷ்டப்பட்டு வெளியேறினார்கள். அந்த ரமலானோடு முடியவில்லை, மீண்டும் துவங்கி இருக்கிறது என்றால் எவ்வளவு கவலைப்பட வேண்டும். நாங்கள் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாட போகிறோம். இதே ஈமானிய சகோதரர்கள், இதே இஸ்லாமிய சகோதரர்கள் அதே ஊரிலே, அந்த ஊரிலே மிக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாட்டிலே வாழ முடியாது பல ஆயிரக்கணக்கான வீடுகள், பல பேர்கள் கொலை செய்யப்பட்டு பல பேர்கள் நாட்டை விட்டு ஓடக்கூடிய ஒரு நிலைமை, தப்பி செல்வதற்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. விசேஷமாக நம்முடைய தனிப்பட்ட முறையிலே சுஜூதிலே படைத்த ரப்பிடத்திலே நாங்கள் இறைஞ்ச வேண்டும். ஏன்? எங்களுக்காக ஒரு பங்கு இருக்கிறது, ஈமானிய பங்கு. எங்களுக்கு அவர்களுக்கு துஆ செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய அந்த ஒரு துஆ, இஸ்லாமியன் என்றதுக்காக வேண்டிய துஆ, ஒரு முஸ்லிம் என்றதுக்காக வேண்டிய துஆ. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், இதே நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை சமூகத்தினர்களே தான் அதே நாட்டிலே பெரும்பான்மையினர்களாக இருந்து கொண்டு அந்த முஸ்லிம்களை துன்புறுத்தார்கள் என்றால், அவருடைய வீடுகளை தீக்கிரையாக்குகிறார்கள் என்றால், அவர்களுடைய உயிர்களை போக்குகிறார்கள் என்றால், நம்முடைய அந்த பெண்களை எல்லாம் கற்பழிக்கிறார்கள் என்றால், மோசமான முறையிலே இந்த உலக நம்முடைய நாட்டிலே மிருகவதை கூடாது என்று பேசக்கூடிய சமூகமே அந்த ஊரிலே மனிதாபிமானத்தை அவர்கள் அப்படியே தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் காண்கிறோம். எனவே இந்த பெருநாளுடைய தினத்திலே அவர்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வை கொடுத்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون வذ்குருல்லாஹல் அஸீம் அல் ஜலீல் அல் ஜப்பார் யذ்குருக்கும் வஷ்குருஹு யஸிதுக்கும் வ யஹ்திக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா